நபரால் வெட்டப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தப்பியோடிய இருவரை பிடிக்க போலீசார் 7 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து 300க்கும் மேற்பட்டோர் நீடூர் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தாலுகா நீடூர் மாதாக்கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முகமது ஹாலிக். சமையல்காரரான இவர் நேற்று மதியம் நீடூரில் மரத்தடியில் அமர்ந்து நண்பர்கள் இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் அங்கு மர்ம நபர்கள் 2 பேர் வந்தனர். பின் இருக்கையில் அமர்ந்திருந்த அவர் இறங்கி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முகமது ஹாலிக்கை சரமாரியாக வெட்டிவிட்டு பின்னர் இருவரும் அங்கிருந்து தப்பித்தனர். இதில் முகம் மற்றும் கையில் பலத்த காயமடைந்த முகமது ஹாலிக்கை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அவசர ஊர்தியில் ஏற்றி மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. முகமது ஹாலிக்கை மர்ம நபர் கத்தியால் வெட்டும் காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அந்த பதிவினை ஆதாரமாக கொண்டு மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே முகமது ஹாலிக் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை காலை உயிரிழந்தார். இந்த நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முகமது ஹாலிக் கொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படாததை கண்டித்து நீடூர் ஜமாத்தார்கள், பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் நீடூர் கடைவீதியில் புதன்கிழமை இரவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் குற்றவாளிகளை 24 மணி நேரத்தில் கைது செய்வதாக போலீசாரும், உயிரிழந்த முகமது ஹாலி குடும்பத்தினருக்கு உறுதி இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறையினரும் அளித்த உறுதிமொழியை ஏற்று சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.